அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இட தோஷம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இட தோஷம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது என்பதை தான் சொல்ல போகிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இடதோஷ விதின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியம் லக்கணத்திலேருந்து 4ஆம் இடம் தான் ஒரு ஜாதகருக்கு மெயின். கருத்தில் கொள்ளுங்க. இந்த 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தாலும், மாந்தி 4ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இடதோஷமாகும். 4ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்து கேந்திரத்தில் தீய கிரகங்கள் மட்டுமே இருந்தால் இடதோஷத்தால் இறப்பு கூட ஏற்படலாம். அந்த அளவுக்கு கடுமையான தோஷமாகும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ கேந்திரம்னா 1, 4, 7, 10 இதுதான் கேந்திரம். கருத்தில் கொள்ளுங்க. இடதோஷம் இருப்பதுக்கான அறிகுறி பார்த்தீங்கன்னா, புது இடத்துக்கு குடி போன பின் எந்த வளர்ச்சியும் இல்லாத போது அது இடதோஷமாகும். அதே போல வளர்ப்பு பிராணிகள் செழுமையாக வளராமல் அந்த வீட்டில் இருக்கும். வேறு வீட்டில் செழுமையான வளரும் பிராணிகள் இவர் வீட்டுக்கு வந்த பின்னர் செழுமையாக இருக்காது. சிலர் பழைய வீட்டில் சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள். புதிய வீட்டுக்கு அல்லது பெரிய வீட்டுக்கு போய் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். காரணம், அந்த வீட்டில் இடதோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். கருத்தில் கொள்ளுங்க. இடதோஷம் இருப்பவர்கள் இடமாற்றம் செய்யும் போது கவனமாக மாற வேண்டும். கவனிக்க தருவினால் வாழ்வை இழக்க நேரிடும். அதனால் கவனமாக இருக்கணும். இடதோஷத்துக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அவ்வாறு ஒருவர் குடிபோகும் இடத்தில் ஏதேனும் ஒரு தோஷம் காணப்பட்டால் வாஸ்து பூஜை, சுகஸ்தான ஹோமம் செய்வது அந்த இடதோஷத்தை போக்கும். அதே போல வெண்கருகு என்ற பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதனை வாங்கி வீட்டில் சாம்பிராணியுடன் சேர்த்து புகைப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கும் தோஷம் விலகும். இடதோஷத்துக்கான பரிகாரம் செய்த பின் அந்த வீட்டில் இடதோஷம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பிரசன்ன போட்டு பார்க்கணும். கருத்தில் கொள்ளுங்க. பிரசன்ன போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இடதோஷம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.